சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ் செல்வி கண்மணிக்கிட்டையும் ஆறுமுகத்துக்கிட்டையும் பேசி புரிய வச்சு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போக அங்கேருந்து கிளம்புறாங்க. கண்மணி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கண்மணியை தேடி கிளம்ப அந்த சமயம் சன்னாசிக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க சொந்தக்காரங்க கண்மணியை ஏற்கனவே கோயிலில் பார்த்ததால உங்கள் கார் டிரைவர் ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணமே நடந்துருச்சு. கல்யாணத்தை செஞ்சு வச்சது வேற யாரும் உள்ள சேதுவோட மனைவி உங்கள் வீட்டு மருமக தமிழ் செல்வி தான் அப்படின்னு அங்கே கோயிலில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் புரிஞ்சிக்காம தமிழ் செல்வி தான் பிரச்சனைக்கு காரணன்ற மாதிரி அவங்களும் ஃபோனில் சொல்ல, இதை கேட்ட சன்னாசி பேரதிர்ச்சியோட, அண்ணே இனி கண்மணியை தேடி போக அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன சன்னாசி சொல்கிறேன்னு கேட்க, இப்போ தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணார். அங்கே கோயிலில் கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணமே முடிஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்ல, என்னது ஆறுமுகத்து கூட கண்மணிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சா, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணே என்னன்னு தெரியல, ஆனால் கண்மணிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் பார்த்தவங்க தானே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கூட தமிழ் செல்வி வேற நின்றுட்டு இருக்காளாம். சொல்லப்போனால் தமிழ் செல்வி தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருப்பான்னு எனக்கு என்னவோ தோணுது, அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சேது இதை கேட்டுட்டு, சித்தப்பா என்ன சொல்கிறீங்க, தமிழ் செல்வியா காலேஜுக்கு போகிறேன்ல சொல்லி அவள் கிளம்பி போனா, கண்டிப்பாக தமிழ் செல்வி அப்படி செஞ்சுருக்க மாட்டா சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சேது, நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உண்மை என்னென்னு தெரியாமல் எப்படி அவங்க இப்படி கண்மணியை பற்றியும் தமிழ் செல்வியை பற்றியும் சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆறுமுகம். நம்ம வீட்டிலையே கார் டிரைவராக இருந்துக்கிட்டு நம்ம பொண்ணையே விரும்பி யாருக்கும் தெரியாமல் இப்போ கல்யாணம் பண்ண கூட்டிகிட்டு போயிருக்கானே, அவனை எப்படி சும்மா விடுறது அப்படின்னு சன்னாசி சொல்லும்போது, கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்குமே அப்போ தெரிய வருது, இங்கே கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கு வராமல் இருந்திருக்கிறாங்க. இங்கே பொண்ணு வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி நின்று பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க போல அப்படின்னு புரிய வர, அங்கே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காரு சேது. தமிழ் செல்வி கண்டிப்பாக அப்படி செஞ்சுருக்க மாட்டா. ஒருவேளை தமிழ் செல்வி அப்படி செஞ்சுருந்தா அவள் குடும்பத்தையும் அவளையும் நான் சும்மா விட மாட்டேன். இப்போவே நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப தமிழ் செல்வி கண்மணியோடு அங்கே நிற்கிறாங்க. அந்த சமயம் மாப்பிள்ளையோட அப்பா கேட்குறாரு, என்ன சம்மந்தி இதெல்லாம், என்ன நடக்குது இங்கே? உங்கள் பொண்ணுக்கும் அங்கே உங்கள் கார் டிரைவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னென்னவோ பேசிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உங்கள் பொண்ணு கார் டிரைவர் ஆறுமுகத்தை விரும்புகிற விஷயம் தெரிஞ்சு உண்மையை மறைச்சு எங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே கண்மணி நின்ன உடனே என்ன சொல்லனே தெரியாமல், என்னம்மா செஞ்சு வச்சுருக்கு கண்மணி அப்படின்னு கேட்க, மாமா நான் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்னு தமிழ் செல்வி சொல்ல, உன் பேச்சை கேட்க நான் விரும்பவே இல்லை. நீ எதுக்கு முதல்ல இங்கே வந்த? இந்த கல்யாணத்துக்கு வர சொல்லி உன்னை கூப்பிட்டோமா இல்லை பத்திரிக்கை கொடுத்தோமா? என்ன அந்த செல்லப்பாண்டி ஏமாத்துற மாதிரி என் குடும்பத்தை மறுபடியும் நீ இப்படி ஒரு வேலை செஞ்சு ஏமாத்த நினச்சிட்டல? உன்னெல்லாம் நான் மன்னிக்கிறதாவே இல்லை. என் முகத்தில் முழிக்காத தமிழ் செல்வி அப்படின்னு சொல்ல, மாமா நீங்கள் எவ்வளோ கோவமாக வேணால் பேசிக்கங்க, ஆனால் எதுக்கு இப்போ கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? அப்படி என்ன நடந்தது? கண்மணியை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன், வேற எந்த தப்பும் நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சது நீ தானே அப்படின்னு கேட்க, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன தமிழ் செல்வி செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிற? எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நீ கோயிலில் கண்மணிக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்த, ஆறுமுகம் எதுக்கு அங்கே கண்மணியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனான்னு எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரியும். இனியும் உண்மையை மறைக்காத, பொய் சொல்லி ஏமாத்தாத. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? அதுவும் மாப்பிள்ளை நல்லா படித்து கை நிறைய சம்பாதிக்கிற பெரிய பிஸ்னஸ் செய்கிற ஒரு மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்ய, நீ உன்னுடைய விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு நினச்சிட்டல. என்ன செய்து பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற? உன் தங்கச்சி வாழ்க்கை உனக்கு முக்கியம்னா இப்போவே கண்மணிக்கிட்ட என்னன்னு கேளு. அதுவும் இந்த தமிழ் செல்வியை நீ சும்மா விடாத அப்படின்னு ஈஸ்வரி கோவமாக பேசும்போது, உடனே சேது, எதுக்குடி இங்கே வந்த? என் தங்கச்சி வாழ்க்கையில் நீ ஏண்டி தலையிட்ட? அப்போவே மாப்பிள்ளை மேலே சந்தேகமாக இருக்குன்னு மாப்பிள்ளையை பற்றியும் மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியும் நீ விசாரிக்க சொல்லும் போதே நினச்சேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நீ என்ன வேணாலும் செய்வேன்னு. அதே மாதிரி உன் வேலையை காமிச்சிட்டல. உன்கிட்ட எவ்வளோ சொன்னேன், என் தங்கச்சி வாழ்க்கையில் நீ தலையிட்டு பிரச்சனை வந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன்னு. நான் போனா போதுன்னு அமைதியாக இருந்தா நீ என்னடானா இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இங்கே என் முன்னாடியே நிற்கிறல்ல, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல, அண்ணே போதுனே, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அன்னைக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் இப்போ இங்கே மண்டபத்துக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் தமிழ் செல்வி அண்ணி மட்டும்தான். நான் தான் ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நானும் ஆறுமுகமும் விரும்புனதுனால இப்படி ஒரு முடிவெடுத்தோம். நாங்கள் ஒன்றும் இதை தமிழ் செல்வி அண்ணிக்கிட்ட சொல்லவும் இல்லை, அவங்க எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த ஆறுமுகம் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டானா? உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்துருச்சா? அதுக்கு காரணம் இந்த தமிழ் செல்வி இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்க, ஆமாண்ணே
ஏன் நான் செஞ்ச பிரச்சனைக்கு காரணம் தமிழ்செல்வி அண்ணி இல்லை தான். அதே மாதிரி ஆறுமுகத்துக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லை. ஆனால் நான் ஆறுமுகத்தை தான் விரும்புகிறேன். அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போனோம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. எப்படியோ இதை தெரிஞ்சுக்கிட்ட தமிழ்செல்வி அண்ணி அங்கே வந்து உங்கள் அப்பா அவமானப்பட்டு நின்றக்கூடாது, நீங்கள் 2 பேரும் மண்டபத்துக்கு வாங்க, உண்மை என்னன்னு சொல்லி புரிய வச்சு நானே கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன், கண்டிப்பாக மாமா ஏற்றுப்பாருன்னு இங்கே கூப்பிட்டு வந்தது அண்ணி. ஆனால் நானும் ஆறுமுகமும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்ததை யார்கிட்டையும் நாங்கள் கேட்கவும் இல்லை. எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு தமிழ்செல்வி அண்ணியை நாங்கள் அங்கே கூப்பிடவும் இல்லை. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தமிழ்செல்வி அண்ணி தானே நீங்கள் எல்லாரும் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க. நான் ஆறுமுகத்தை விரும்புகிறேன், எனக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு இந்த மாப்பிள்ளை கூட கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மண்டபத்தில் உள்ள எல்லாருக்கும் அப்போ தான் புரிய வருது தமிழ்செல்விக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. தமிழ்செல்வி இங்கே கண்மணிக்கு புரிய வச்சு நல்லபடியாக இங்கே கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்கன்னு. உடனே சேது சொல்கிறாரு, இது எப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்க உடனே தமிழ்செல்வி, எனக்கும் உங்கள் குடும்பத்து மேலே அக்கறை இருக்குங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும்னு சொல்ல நீ அமைதியாரு, இதில் நீ தலையிடாத, என் குடும்பத்தில் உள்ளவங்க பேசி இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க, நீ என்னடானா கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அவள் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற, இனி நீ இதில் தலையிட்டனா அவ்வளவுதான் அப்படின்னு தமிழ்செல்வியை திட்டிட்டு அப்பா என்னப்பா செய்கிறதுன்னு கேட்கும்போது அங்கே உடனே ஆறுமுகம் பேசுகிறாரு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, கண்மணி அம்மாவை நானும் உண்மையாகவே விரும்பினேன், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் கோயிலில் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சோம், தமிழ்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்ககிட்ட பேசி நாங்கள் செய்ய இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்து உதவி செஞ்சது தமிழ்செல்வி, மற்றபடி தமிழ்செல்வியை யாரும் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் குடும்பத்துக்கு உதவி செஞ்சா நீ என்னடானா என் குடும்பத்திலே பிரச்சனை செஞ்சுட்டல அப்படின்னு சொல்லி சேதுவாக இருக்கட்டும் இங்கே கண்மணியோட அண்ணன் எல்லாருமே அங்கே வந்து சன்னாசின்னு எல்லாரும் ஆறுமுகத்தை வெளுத்து வாங்குறாங்க. எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய உனக்கு எப்படி ஒரு எண்ணம் வந்தது? நாங்கள் உன்னை எல்லாரும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா தானே பார்த்தோம், அப்படி இருக்கும்போது கண்மணியை நீ விரும்புகிறதா? இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட இப்படி ஒரு கல்யாணத்தை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறல்ல, அப்போ சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செய்கிற, உனக்குன்னு நாங்கள் ஏதாவது பிரச்சனை செஞ்சுருக்கோமா? உன் அக்காவை நல்லபடியாக காப்பாற்றி உன் அக்கா பொண்ணை படிக்க வைக்கிறதுன்னு உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சதுக்கு என் குடும்பத்தை அவமானப்படுத்த இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டல்ல, இனி என் வீட்டு பக்கமே வராத, இனி நீ யாரோ நாங்கள் யாரோ, வேலை வேணும்னு கேட்டு வந்த அவ்வளவுதான்னு சொல்லி அங்கே மண்டபத்தில் இருந்து ரொம்பவே கோவமாக எல்லாரும் ஆறுமுகத்தை வெளுத்து வாங்குறாங்க. அங்கேருந்து உடனே ஆறுமுகத்தை கிளம்பி போக சொல்கிறாங்க. நீயாவது கண்மணியை கல்யாணம் பண்ணுறதாவது உன் நிலைமை என்னன்னு முதல்ல யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நீ கண்மணியை நினச்சி பார்க்க கூட கூடாது. இங்கே நாங்கள் பார்த்த மாப்பிள்ளைய தான் எங்கள் கண்மணி கல்யாணம் பண்ணிக்க போகிறா, மறுபடியும் வந்து பிரச்சனை செய்யணும்னு நினச்ச அப்புறம் நாங்கள் என்ன செய்வோன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஐயா விட்டுருங்கய்யா, கண்மணிக்கு நீங்கள் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைங்க, நானும் கண்மணிக்கிட்ட இதே தான் சொன்னேன், உங்கள் அப்பாவையும் உங்கள் குடும்பத்தையும் அவமானப்படுத்த நான் விரும்பலை, உங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கன்னு கண்மணி தான் ரொம்ப அடம் பிடிச்சாங்க, எனக்கும் நானும் அவங்கள விரும்பினதுனால என்ன செய்யன்னு தெரியாமல் தான் அவங்கள கூப்பிட்டு போனேன், ஐயா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் ஒரு பக்கம் நின்று அழுதுட்ருக்காரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாமா அதான் ஆறுமுகத்துக்கும் நம்ம கண்மணிக்கும் கல்யாணம் நடக்கலைல்ல, அதான் இந்த தமிழ்செல்வி கூப்பிட்டு வந்துட்டாலே, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட பேசுகிறேன், அவங்க கண்டிப்பாக நம்ம நிலைமையை புரிஞ்சுப்பாங்க, நம்ம கண்மணியை இதே மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழ்செல்வி, வேண்டாம் வேண்டாம், இந்த மாப்பிள்ளையை பற்றி தெரியாமல் கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, போதும் என் வீட்டு விஷயத்தில் நீ தலையிட நான் விரும்பவே இல்லை, கண்மணிக்கு எந்த மாப்பிள்ளைய யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு எனக்கு நல்லா தெரியும், நாங்கள் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கலனாலும் ஈஸ்வரி மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த கல்யாணத்தை முன்னாடியே நடத்தி வைக்கிறோமா இல்லையான்னு பாரு அப்படின்னு தமிழ்செல்விக்கிட்ட சொல்லிட்டு, ஈஸ்வரி சேது இங்கே கண்மணியை மனமேடையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்ல, அப்பா வேண்டாம்ப்பா, இதுக்கு மேலேயும் நான் வந்து அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன், தமிழ்செல்வி அண்ணி நீங்கள் என்ன சொன்னீங்க, இங்கே மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு ஆறுமுகத்துக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உங்களை நம்பி வந்தது பெரிய தப்பாக போச்சு, அங்கேயே நான் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷமாக எங்கேயாவது போய் என் வாழ்க்கையை பார்த்துருந்துருப்பேன், உங்களை நம்பி வந்து ஒரு பக்கம் ஆறுமுகத்தை அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்புகிறாங்க, எனக்கு பிடிக்காத இந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் அப்பா முடிவெடுத்துட்ருக்காரு, ஏன் நீ இப்படி செஞ்சீங்க, உங்களை நம்பி வந்தது இப்போ என்னுடைய தப்பா போச்சே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க ராஜாங்கத்துக்கிட்ட, மாமா நான் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாப்பிள்ளையை பற்றி தெரியாமல் இப்படி ஒரு கல்யாணம் நடந்தா கண்மணி வாழ்க்கையில் அவள் சந்தோஷமாக இருக்க முடியாது, மாப்பிள்ளை கண்டிப்பாக
கண்மணியை மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பார். அவங்க சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்படுறாங்க. அப்படி ஒரு குடும்பம் வேண்டாமே அப்படின்னு சொல்ல, போதும் போதும் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா பேசுகிறாரு. யார் இவங்க? சேதுவோட மனைவியா? என்ன பேசிகிட்டு இருக்காங்க? உங்கள் பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம் போனா போதுன்னு நான் என் பையனை கண்மணியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். இதே எங்கள் இடத்துல வேறு யாரும் இருந்தா இப்படி ஆறுமுகத்தை விரும்புகிற கண்மணியை எப்படி என் பையன் கல்யாணம் பண்ணிப்பான்னு நானும் பிரச்சனை செஞ்சுருப்பேன் சம்மந்தி. ஆனால் இந்த தமிழ்செல்வி என்ன என் பையனை பற்றி இவ்வளோ தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. என் குடும்பத்தை பற்றி இவங்களுக்கு பெருசாக என்ன தெரியும்? இவங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு? என்னை பற்றியோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்கிற என் பையனை பற்றியோ பேச இந்த தமிழ்செல்விக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி வைங்க. இன்னொரு முறை என் பையனை பற்றி இவங்க தப்பாக பேசினா அப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்ல, உடனே சேது தமிழ்செல்வியை பார்த்து சொல்கிறாங்க, இங்கேருந்து கிளம்பு. உனக்கு இந்த மண்டபத்தில் நிற்க கூட தகுதி இல்லை. ஒன்னால் தாண்டி பிரச்சனையே வருது. என்ன உன் வீட்டில் உள்ளவங்க சொல்லி இப்படி ஒரு வேலையை செய்றியா? அவங்க சொல்லி தானே நீ மாசமாக இருக்கிறதா என்னை ஏமாத்தின. இப்போ மறுபடியும் உன் வேலையை என்கிட்ட காமிச்ச, அவ்வளவுதான், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சேது ரொம்ப கோபமாக பேச, தமிழ்செல்விக்கு என்ன செய்யனே தெரியல. உடனே இங்கே வெளியில் வந்த தமிழ்செல்வி கருப்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணே எங்கே இருக்கீங்கண்ணே? எம்பிட்டு நேரமாக உங்களுக்காக காத்துட்ருக்கிறதுன்னு சொல்ல, தமிழ்செல்வி எங்கம்மா இருக்க? காலேஜுக்கு கிளம்பிட்டியான்னு சொல்லும்போது, இல்லைண்ணே இங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கண்மணி ஆறுமுகம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க அங்கே கோயிலுக்கு போனாங்க. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நான் மண்டபத்தை கூட்டிகிட்டு வந்தா அங்கேருந்து ஆறுமுகத்தை வெளுத்து வாங்கி அனுப்பிட்டாங்க. அதே நேரம் கண்மணிக்கும் இதே மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. எவ்வளவோ மாப்பிள்ளையை பற்றி சொல்லியும் வீட்டில் உள்ள யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன ஆதாரம் இருக்குன்னு என்கிட்ட கேட்குறாங்க. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. நீங்கள் வந்தால் மட்டும்தான் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். சீக்கிரமாக வாங்கண்ணே. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா மாப்பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பணம் எல்லாம் கிடச்சிரும். ஆனால் கண்மணி வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது. அதை சேதுக்கிட்டேயும் ராஜாங்க மாமாக்கிட்டேயும் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன். அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்தால் மட்டும்தான் கண்மணி வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். சரியான நேரத்தில் போலீஸோடு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி மாப்பிள்ளை யாருன்ற உண்மையை சொல்லி மாப்பிள்ளையோட லட்சணத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வச்சு இங்கே வந்து கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னே அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டே இருக்கம்மா, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி கிட்ட மாப்பிள்ளையோட அப்பா சொல்கிறாரு, ஈஸ்வரி இந்த பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதை விட அதிகமான பணமும் சொத்தும் எனக்கு வேணும். போனால் போதுன்னு தான் என் பையனை கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுவும் கார் டிரைவர், உங்கள் வீட்டில் இருக்கிற கார் டிரைவர் ஆறுமுகத்தை விரும்பின இந்த கண்மணி என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. என் பையனுக்கு வர வேண்டிய பணம் சொத்து ஏதாவது வரலனா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, அண்ணே பொறுமையா இருங்க, நான் ராஜாங்க மாமா கிட்ட பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணம் முதல்ல நடக்கட்டும், அப்புறம் நம்ம சொல்கிற எல்லாத்தையும் ராஜாங்கம் கேட்டு தானே ஆகணும். நீங்கள் நினச்சதை விட நிறைய பணம் கண்டிப்பாக இந்த ராஜாங்கம் தருவார். ஏன்னா அவங்க பொண்ணு என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான்னு அவருக்கே தெரியும்ல. கண்மணிக்கும் உங்கள் பையன் நந்தகுமாருக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு என் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. இந்த காரணத்தை வச்சு சீக்கிரமாக கல்யாணத்தை நம்ம நடத்தி முடிப்போம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்படின்னு சொல்ல, சரிம்மா ஈஸ்வரி, உன்னை நம்பி தான் இந்த கல்யாணத்தையே நடத்த வந்து நான் ஒத்துக்கிட்டேன். நீயே பார்த்து எல்லாத்தையும் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் சீக்கிரமாக இப்போ கண்மணி கழுத்தில் தாலி கட்டுன்னு சொல்ல, அப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா, என்னை தேடி வேற போலீஸ் வந்துட்டுருக்காங்க. இங்கே போலீஸ் வரதுக்குள்ளே எனக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னை என் மாமனார் ராஜாங்கம் காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. கண்மணிக்காக எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கண்மணி என் மனைவினா இந்த வீட்டோட மருமகனாச்சே. நான் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு ராஜாங்கம் எனக்காக என்ன வேணாலும் செய்வார். அப்படி தானேப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு, மாப்பிள்ளை பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம், நீங்கள் சீக்கிரமாக என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுங்க, இந்த கல்யாணம் நடக்கணும் மாப்பிள்ளை. என்னையும் என் குடும்பத்தையும் தப்பாக நினைக்காதீங்க. என் பொண்ணு இங்கே ஆறுமுகத்தை விரும்பினதே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே இதை பற்றி உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பேன். அப்புறம் இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சுருப்பேன். எங்கள் குடும்பத்தை தப்பாக நினைக்காதீங்க. என் பொண்ணு இனி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருப்பா. நீங்கள் நம்பி இந்த கல்யாணத்தை செய்யலாம் அப்படின்னு மாப்பிள்ளைக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ராஜாங்கம் பேச, பரவாயில்ல மாமா, நான் என்னைக்கு கண்மணியை பார்த்தனோ நான் கண்மணி உங்கள் பொண்ணை ரொம்ப விரும்பிட்டேன். கண்மணியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் கண்மணி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அது எனக்கு பெருசாகவே தெரியல. கண்மணி என் மனைவி ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், கவனிச்சுப்பேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்மணி செஞ்ச எதையும் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. உங்கள் குடும்பத்துக்காகவும் என் மனைவி கண்மணிக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு மாப்பிள்ளை ரொம்ப பக்குவமாக பேச, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க,
பாத்தீங்களா மாமா, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாத கண்மணி தான் தேவையில்லாமல் அந்த ஆறுமுகம் தான் எனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா. பரவாயில்ல, மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இதை ஒரு காரணமாக வச்சு இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக முடிக்கணும் மாமா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப பதட்டமாக பேச, உடனே சேது, சித்தி நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி என் குடும்பத்துக்கு செஞ்சுருக்கீங்கன்னு என்னால் சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பேச வேண்டாம் சேது, முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுவே போதும், எல்லாம் நம்ம குடும்பம் தானே, நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை நந்தகுமார் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா கண்மணி கழுத்தில் தாலி கட்ட போகும்போது, அந்த சமயம் அங்கே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல நந்தகுமாருக்கு ஒன்றும் புரியல. நாம் என்ன நினச்சோமோ அதே மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்ல உடனே கருப்பு வராரு. மாமா, என்ன நடக்குதுங்க? இந்த மாப்பிள்ளைய முதல்ல மணமேடையிலேருந்து எந்திரிக்க சொல்லுங்க. இவர் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம கண்மணி கழுத்தில் தாலி கட்டுற அளவு போயிட்டீங்களே, முதல்ல சேது மாப்பிள்ளை இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் மாமா, நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நீங்கள் ஏன் போலீஸோட வந்தீங்க அப்படின்னு சொல்ல அங்கே வந்த போலீஸ் சொல்கிறாரு, சார் நாங்கள் உண்மை என்னன்னு சொல்கிறோம், அப்புறம் அந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு ராஜாங்கத்தை பார்த்து சொல்ல, உடனே ராஜாங்கம் சன்னாசி சேதுன்னு என்னன்னு கேட்க மாப்பிள்ளை மெதுவாக அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. மாப்பிள்ளையோட அப்பா ஈஸ்வரி கிட்ட மெதுவாக சொல்கிறாரு, ஈஸ்வரி போலீஸ் வருவாங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நந்தகுமாரை பற்றி உனக்கு நல்லா தெரியும், நந்தகுமாரால் ஹோட்டலில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. நந்தகுமாரோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் இங்கே வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டதால உண்மையை சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. என்னையும் என் பையன் நந்தகுமாரையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்ல, உடனே ஈஸ்வரியும், என்ன சொல்கிறீங்க? நந்தகுமார் ஹோட்டலில் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கானா? இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என் பையனுக்கு ஏற்கனவே என் சொந்தக்காரங்களில் கூட யாருமே பொண்ணு தர முன் வரவே இல்லை. அதனால தான் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் என் பையன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இப்போ நீங்களா தேடி வந்து இப்படி ஒரு நல்ல வரன் இருக்கு, இந்த கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சொத்து பணம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல நாங்களும் ஒத்துக்கிட்டோம். பெருசாக நந்தகுமாரை பற்றி இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினச்சோம். ஆனால் போலீஸ் தேடி வந்துட்டாங்க. நீங்கள் தான் உதவி செஞ்சு எங்கள் 2 பேரையும் காப்பாற்றணும்னு சொல்லும்போது, அண்ணே என்ன பேசுகிறீங்க? இப்போ வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறீங்களே, முன்னாடியே இந்த நந்தகுமாரை பற்றி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே இவனால் நிறைய பிரச்சனை, அப்பப்போ வந்து போலீஸ் வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு போவாங்க. நந்தகுமார்கிட்ட பிஸ்னஸ் கூட நீ செய்ய வேண்டாம், நீ அமைதியாக இருந்தால் போதும்னு சொன்னேன். ஆனால் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அவன் என்னென்ன செஞ்சுருக்கான்னு தெரியுமா அப்படின்னு மெதுவாக சொல்ல, ஈஸ்வரி திருன்னு முழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் இந்த நந்தகுமார் செஞ்சுருக்கானா? இப்படி ஒரு மாப்பிள்ளையவா நான் கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். பணத்துக்காக ஆசைப்படுறதுனால ஒருவேளை பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும்னு பணத்துக்கு ஆசைப்படுறான்னு நினச்சேன். ஆனால் இந்த நந்தகுமார் எல்லாரையும் ஏமாத்திருக்கானா? இவனால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சா என்ன கூட சும்மா விட மாட்டாரே. அப்புறம் நான் எப்படி உங்களை காப்பாற்ற? அவ்வளவுதான், இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல, சேது என்ன சும்மா விட மாட்டான் அப்படின்னு ரொம்ப பதட்டமாகவே நிற்கிறாங்க ஈஸ்வரி. உடனே ராஜாங்கம் அங்கே வந்த போலீஸ்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் இந்த நந்தகுமாரை பற்றின எல்லா உண்மையும் சன்னாசி சேதுன்னு அங்கே மண்டபத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வர, என்னது மாப்பிள்ளை இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க. உடனே இல்லவே இல்லை, நந்தகுமார் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்யவே மாட்டான், என் பையன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், நான் அவனை நம்பி பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சம்மந்தி இதெல்லாம்? உங்கள் மருமக தமிழ்செல்வி என்னென்னவோ சொன்னாங்க, நாங்களும் பொறுமையாக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். ஆனால் இவங்க பேசுகிறத எங்களால் நம்பவே முடியல. இப்போவே இதெல்லாம் நம்பாமல் என் பையனுக்கும் உங்கள் பொண்ணு கண்மணிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளை சொல்ல, உடனே செய்து சொல்கிறாரு, போதும், உங்கள் பையன் நந்தகுமார் ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் நிறைய பேசி ஏமாத்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் என் தங்கச்சியை உங்கள் பையன் நந்தகுமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? முடியவே முடியாது அப்பா, இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு செய்துவே சொல்ல, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன செய்து நீ பேசுகிறவங்க அப்படி தான் பேசுவாங்க. நந்தகுமார் மாப்பிள்ளையை பற்றி புரிஞ்சிக்காம என்னென்னவோ சொன்னால் அதை நம்பணுமா? ஏன் தமிழ்செல்வி கூட தானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சு இவங்களெல்லாம் வர வச்சு பொய் சொல்ல வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே தாமரை கருப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை. நாங்களும் அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். அங்கே என்ன நடக்குதுன்னு அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்டப்ப யாரும் உண்மையை சொல்லலை. ஆனால் அந்த ஹோட்டல் ரூமில் அங்கே வச்சுருந்த கேமராவெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது மட்டுமா, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்க மூலமாக தான் உண்மையே தெரிஞ்சுது. போலீஸ் வந்து வெளுத்து வாங்கிட்டாங்கல்ல,
வேற வழி இல்லாமல் இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், இவரோட லட்சணம் என்னன்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலை. அவரோட ஃப்ரெண்டுங்க தான் உண்மை எல்லாத்தையும் சொன்னாங்க. இதுக்கு மேலேயும் எப்படி நாங்கள் நம்பாமல் இருக்கிறது? வேணும்னா அங்கே அழுதுகிட்டே வந்த பொண்ணு இந்த நந்தகுமாரை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்னு ஆதாரத்தை பார்க்குறீங்களா அப்படின்னு தான் ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை எல்லாரும் முன்னாடி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே தாமரைக்கிட்ட பேசினது, இந்த நந்தகுமார் என்னெல்லாம் இன்னும் செஞ்சுருக்கிறாருன்னு ஒவ்வொன்றையும் ராஜாங்கம் கேட்க அப்போ தான் புரியுது. தமிழ்செல்வி உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்தால் கண்மணி வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு தமிழ்செல்வி சொன்னதெல்லாம் உண்மைதான், ஈஸ்வரி சொன்னது தான் பொய் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு ராஜாங்கம். உடனே அங்கே இருந்த தமிழ்செல்வி மெதுவாக உள்ளே வந்து, மாமா இப்பயாவது என்ன நம்புறீங்களா? நான் தான் சொன்னேன்ல, இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, கண்மணிக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சா பெரிய பிரச்சனை வரும், கண்மணி வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு. யாராவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் பேச்சை கேட்டிங்களா? இப்போ சொல்கிறேன், மாப்பிள்ளை மட்டும் இல்லை, மாப்பிள்ளையோட அப்பாவும் இந்த ஈஸ்வரி கூட சேர்ந்து திட்டம் போட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. எதுக்கு தெரியுமா? இந்த கல்யாணம் நடந்தால் கண்மணிக்காக நீங்கள் மாப்பிள்ளையோட பிஸ்னஸ்க்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் நிறைய பணம் கொடுப்பீங்கல்ல, அந்த ஒரே எண்ணத்துக்காக தான். அதனால் ஈஸ்வரிக்கும் நிறைய பணம் கிடைக்கும்னு நினச்சி இந்த மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சிருந்தும் ஒன்றும் தெரியாத மாதிரி இத்தனை நாள் நடித்து ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க ஈஸ்வரி. தப்பு செஞ்ச ஈஸ்வரியை நம்புறீங்க, உண்மையை சொன்ன என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சேதுவை பார்த்தே பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்செல்வி. என்ன செய்யன்னு தெரியாமல் இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருந்த கண்மணி மெதுவாக அங்கேருந்து எந்திரிச்சு வந்து, போதுமாப்பா, இந்த மாப்பிள்ளை நல்ல வசதியானவர் தான், என்னை எப்படி சந்தோஷமாக பார்த்துப்பாருன்னு நீங்கள் நம்பி இந்த மாப்பிள்ளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ப்பா. பார்த்தீங்களா மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருச்சுல, இனியும் நான் இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. பணம் முக்கியம் இல்லை, குணம்தான் முக்கியன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஆறுமுகம் நம்ம பணம் நகைக்காகவோ இல்லை சொத்துக்காகவோ ஆசைப்படாதவர்னு அவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அப்போ தானப்பா என்ன அவர் நல்லா பார்த்துப்பாரு. இந்த மாப்பிள்ளை என் கழுத்தில் தாலி கட்டியிருந்தா இந்நேரம் எனக்கு கல்யாணம் நடந்திருந்தா போலீஸ் வந்து ஒரு பிரயோஜனமும் இருந்திருக்காதுல்ல. நான் வாழ்க்கையே இல்லாமல் தானே நின்றுருக்கணும். அப்போ என்னப்பா செஞ்சுருப்பீங்க? அப்போ இப்படி தானே கண்கலங்கி நின்றுருப்பீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் தமிழ்செல்வி அண்ணி ஏற்கனவே உண்மையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்களோ சேதனனோ சித்தப்பாவோ யாராவது கேட்டிங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்ட ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் எந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்தாலும் நான் இனி கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த போலீஸ்கிட்ட கண்மணி சொல்கிறாங்க, எனக்கு உண்மையாகவே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க. நான் விரும்புகிறது எங்கள் கார் டிரைவர் ஆறுமுகம் தான். அவரை கூப்பிட்டு வந்து எனக்கும் அந்த கார் டிரைவர் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? எதுக்காக கேட்குறேன்னா, என் அப்பா அண்ணன் நான் விரும்புகிற அந்த ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே வந்த போலீஸும், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கீங்க. உங்கள் பொண்ணு ஆசைப்படுற வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. இதெல்லாம் வெளியில் தெரியறதுக்குள்ள நீங்களே ஒரு நல்ல முடிவாக எடுத்து உங்கள் பொண்ணு கண்மணி ஆசைப்படுற வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. இப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டு ஏமாற்றி வர மாப்பிள்ளையை விட உங்கள் குடும்பத்து மேலே அக்கறையும் பாசமாக இருக்கிற இங்கே கண்மணி விரும்புகிற அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் பொண்ணும் இல்லை நீங்களும் உங்கள் குடும்பமும் இப்படி ஏமாந்து போய் நின்றுருக்க மாட்டீங்க அப்படின்னு அங்கே வந்த போலீஸ் சொன்னது மட்டும் இல்லாமல், ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் மாப்பிள்ளையோட லட்சணம் நல்லாவே புரிய வந்ததால் அங்கே மாப்பிள்ளையோட அப்பாவையும் மாப்பிள்ளையவும் வெளுத்து வாங்கி போலீஸ்கிட்ட மாட்டி விட்ட உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை மாமா, நானும் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு நினச்சேன். அதனால தான் கல்யாணத்துக்கு நானே முன்னாடி நின்று உங்ககிட்ட இதை பற்றிலாம் பேசினேன்னு சொல்ல, அமைதியார் ஈஸ்வரி, நீ பணத்துக்காக இப்படி ஒரு வேலை செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே சித்ரா சொல்கிறாங்க, இல்லை பெரியப்பா, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அம்மா இப்படி செய்வாங்களா அப்படின்னு சித்ரா ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேச, உடனே அங்கே வந்த தாமரை சொல்கிறாங்க, அதான் ஈஸ்வரி செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு இப்படி குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டாங்களே, நல்ல வேலை நான் மட்டும் உண்மையை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் கல்யாணமே நடந்திருக்கும். அப்புறம் நம்ம கண்மணி வாழ்க்கையை நினச்சி நாம் எல்லாரும் அவமானப்பட்டு தான் நின்றுப்போம். இப்படி ஒரு மாப்பிள்ளைய நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரும் ஏமாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து சொல்ல, சாவித்திரி சொல்கிறாங்க, என் பொண்ணு தனியாக இருந்த உண்மையை கண்டுபிடிச்சி போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கா. இங்கே தாமரை, நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி, எவ்வளோ திறமை உன்கிட்ட இருக்குன்னு இப்போ தாண்டி அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கு. கல்யாணம் நின்றுச்சு, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இந்த கண்மணி தான் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம்பிடிக்கிறாளேம்மா அப்படின்னு சொல்லும்போது, பார்ப்போம் என் அண்ணன் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்ப்போன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. உடனே தமிழ்செல்வி ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க.
இவங்க சொல்கிறத இனி நம்பாதீங்க மாமா. இவங்களும் போஸும் சேர்ந்து என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியல. அதான் இந்த ஈஸ்வரி சொன்னதை நம்பி இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. இந்த மாப்பிள்ளை குடும்பத்தால் தனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும்னு ஈஸ்வரி நினைக்க இப்படி ஒரு வேலையை செஞ்சு நம்ம குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்க. நான் போஸ் என்ன செஞ்சான்றதை சொன்னால் அதுக்கப்புறம் ஈஸ்வரியை உங்கள் வீட்டில் தங்க கூட நீங்கள் விட மாட்டீங்கன்னு சொல்ல ஈஸ்வரி சொல்கிறாங்க, வேண்டாம் தமிழ்செல்வி. ஏற்கனவே ராஜாங்க மாமா ரொம்ப கோவத்தில் இருக்க என்னையும் போஸையும் சும்மா விட மாட்டாங்க. நீ இப்படி ஒரு தப்பு செஞ்சிடாதன்னு சொல்லும்போது, போதும் போதும், நானா தப்பு செஞ்சேன்? நான் பதட்டமாக இருக்கிறதுக்கு நீங்கள் செஞ்ச தப்பை நான் சொல்லி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் இங்கே போஸ் என்னெல்லாம் செஞ்சாருன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராஜாங்க மாமா ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுக்கு காரணம் போஸ் தன்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து திட்டம் போட்டு என்னெல்லாம் செஞ்சுருக்கான்ற உண்மையை சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருந்த ராஜாங்க மாமாவை நான் தான் காப்பாற்றினேன். எனக்கு துணையாக இருந்தது ஈஸ்வரி. ஆனால் பிரச்சனை செய்ய வந்தது அந்த போஸ் தான். நீங்கள் இருக்கவே கூடாதுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்த போஸை சமாளித்து உங்களை எப்படியோ காப்பாற்றிட்டோம். இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு போஸுக்காக தான் நான் இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன். உண்மை தெரிஞ்ச போஸை இங்கே சேதுவே சும்மா விட மாட்டாருன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த உண்மையை சொல்லாத தமிழ்செல்வின்னு ஈஸ்வரி சொன்னாங்க. போனா போதுன்னு நானும் பொறுமையாக இருந்தேன். இதுக்கு மேலே இவங்க சொன்னதை நான் ஏன் கேட்கணுன்னு தான் இவங்களை பற்றின எல்லா உண்மையும் சொல்லணும், இவங்க லட்சணம் இதுதான்னு புரிய வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட சன்னாசி ஈஸ்வரி, என்னது இது? போஸ் அப்போ அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்தானா? அண்ணன் இருக்கவே கூடாதுன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கானே, உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாங்க எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் போஸ் நம்ம பையன், அவன் இப்போ எங்கே இருக்கான், எவ்வளோ கஷ்டப்படுறான்னு என்னைக்காவது போஸை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆனாலும் என்னால் எப்படிங்க அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்க முடியும்? போஸ் பாவோன்றதுக்காக அவன் ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு முடிவெடுத்து வந்தான். அதை மன்னிச்சிரு தமிழ்செல்வின்னு நான் மன்னிப்பு கூட கேட்டுட்டேங்க. போஸ் இனி திருந்தி தப்பு செய்யவே மாட்டாங்க. இந்த தமிழ்செல்வி சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தப்பான ஒரு முடிவெடுக்க வேண்டான்னு சொல்ல, நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்துட்டோம். போஸுக்கு என்ன நிலைமையோ அதே தான் உனக்கும். போஸ் தான் இப்படி தப்பு செஞ்சான்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ண நீ மட்டும் இந்த குடும்பத்துக்கு பெருசாக நல்லதாக செஞ்சுருக்க? இல்லை, போஸ் மாதிரியே நீயும் இந்த குடும்பத்தில் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்ச. உன் சந்தோஷத்தை பற்றி மட்டும்தானே யோசிச்ச. இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. ராஜாங்க அண்ணன் இதில் முடிவெடுக்கிறத விட நீ என் மனைவி, நீ செஞ்ச தப்புக்கு நான் முடிவெடுத்தாதான் சரியாக இருக்கும். அண்ணன், ஈஸ்வரி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. அதுலேயும் போஸ் ஹாஸ்பிட்டலில் செஞ்ச பிரச்சனையெல்லாம் தமிழ்செல்வி சொல்லி தானே உண்மையாக எனக்கு தெரியும். ஈஸ்வரிக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் என் மனைவியாக இனி நம்ம வீட்டில் இருக்கிற தகுதி இந்த ஈஸ்வரிக்கும் இல்லை, சித்ராவுக்கும் இல்லை. 2 பேரையும் வீட்டிலேருந்து அனுப்பிடலானே அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப கோவமாக, என்ன சித்தி இதெல்லாம் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறீங்க? போஸ் தான் அப்படின்னா நீங்களும் இப்படி ஒரு அவமானத்தை தேடி தந்துட்டீங்கல்ல. தமிழ்செல்வி சொல்கிறது எல்லாமே பொய் தான்னு நினச்சிட்டு இருந்தோம். அதனால் தமிழ்செல்வி சொன்ன எதையுமே நான் கேட்கல. உங்களை அம்பிட்டு நம்பினேன். மாப்பிள்ளைய பற்றி விசாரிக்க வேண்டாம் நீங்கள் சொன்னப்போ கூட நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நம்பினேனே. எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு பணம், சொத்து முக்கியம் அதானே? நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து கண்மணிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்திருந்தா, உண்மையாகவே எங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுருந்தா, நீங்கள் நினச்சதை விட நாங்கள் நிறைய பணம் கொடுத்துருப்போம். ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே செய்யலை. எங்கள் அப்பா இருக்கக்கூடாதுன்னு போஸ் நினைக்கிறான். நம்ம குடும்பம் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பணம் தான் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க. இதில் நீங்கள் எல்லாரும் சொல்கிறத நம்பி இங்கே தமிழ்செல்வி வேண்டான்னு நானும் ஒரு முடிவெடுத்தேன்ல, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரிய வருது அப்படின்னு கண்கலங்கி செய்து அழ ஆரம்பிக்கிறாரு. அவமானப்பட்ட இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே ராஜாங்க முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க, இனி இப்படி ஒரு தப்பை நான் செய்ய மாட்டேன். என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே போக சொன்னால் நான் எங்கே போவேன்? எனக்குன்னு யார் இருக்கா? என் பையன் போஸ் இப்போ எங்கே இருக்கான், என்ன செய்கிறான்னு கூட எனக்கு தெரியாது. போஸ் செஞ்ச தப்புக்கு தமிழ்செல்விக்கிட்ட அத்தனை முறை மன்னிப்பு கேட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலமையில என்னை மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போஸ் செஞ்சது பெரிய தப்பு தான். நான் போஸுக்கு சப்போர்ட் பண்ணலை. போஸுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மறுபடியும் இந்த வீட்டுக்கு என் பையன் போஸ் வரணுன்றதுக்காக தான் இந்த உண்மையை மறைச்சேன் அப்படின்னு சொல்ல, போதும் ஈஸ்வரி, இதுக்கு மேலே நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உன்னை நம்பினேன், அதுக்கு நல்ல பிரச்சனை செஞ்சு என் பொண்ணையும் என்னையும் கண் கலங்கி நிற்க வச்சுட்டேன். இந்த மாப்பிள்ளையும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆறுமுகத்தையும் அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்பணும், அதுக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, இல்லை மாமா நான் இப்படி எந்த தப்பும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சித்ராவையும் இங்கே ஈஸ்வரியும் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இங்கே ராஜாங்கம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கு மேலே தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்கிறியே, அப்போ இப்போ செஞ்ச இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போகிற? உனக்கு பதில் சொல்ல ஒன்றுமே இல்லைல்ல.
ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ நினச்சதுக்கப்புறமா இங்கே சன்னாசி என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். என் முகத்தில் நீங்கள் யாரும் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, அண்ணே இப்போ தானே சரியான ஒரு முடிவெடுத்திருக்கீங்க. ஈஸ்வரியவும் சித்ராவும் நம்பி நம்ம ஏமாந்த வரைக்கும் போதும். என் பொண்ணு எவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்ல உன் பொண்ணு உண்மையை கண்டுபிடிக்கல. தமிழ்செல்வி சொல்லி தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே இங்கே கருப்புக்கும் தாமரைக்கும் தெரியும். அதனால தான் உண்மையை கண்டுபிடிக்க போயிருக்காங்க. தமிழ்செல்வி மட்டும் இதை சொல்லலைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்கும். அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நான் நினச்சி ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு தான் நின்றுருப்பேன். சொல்லப்போனால் தமிழ்செல்வி என்னை மன்னிச்சிருமா. உன்னை புரிஞ்சிக்காம இந்த வீட்டோட நல்ல மருமகன்னு தெரிஞ்சுக்காம நீ செய்கிறது எல்லாமே தப்புன்னு சேது எப்படி உன்னை திட்டினானோ அதே அளவு தான் உன்னையும் நான் புரிஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்ட. இனி நீ யாரை சொல்கிறியோ அந்த மாப்பிள்ளையவே இங்கே வந்து கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, அண்ணே என்னென்ன பேசுகிறீங்க? தமிழ்செல்வியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவள் சொல்கிற மாப்பிள்ளையே கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? அப்போ நம்ம கார் டிரைவர் ஆறுமுகத்தை கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம சொந்தக்காரங்க யாராவது மதிப்பாங்களா? அதெல்லாம் வேண்டானே. சேது நீயாவது இங்கே ராஜாங்க அண்ணகிட்ட சொல்லு சேதுன்னு சொல்லும்போது, அத்தை இனி இங்கே கண்மணியோட வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய எந்த தகுதியும் எனக்கு இல்லை. ஏன்னா கண்மணியோட வாழ்க்கையை பற்றி அங்கே ஏற்கனவே இந்த மாப்பிள்ளையை பற்றி தமிழ்செல்வி விசாரிக்க சொன்னப்போ கூட தமிழ்செல்வி தான் தப்பாக வந்து தேவையில்லாத பிரச்சனை செய்கிறான்னு நான் கோவப்பட்டேன். ஆனால் இப்போ தானே தெரியுது இங்கே தமிழ்செல்வி சொன்னது எல்லாமே உண்மைன்னு. நானே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு தான் நிற்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே தமிழ்செல்வி ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எப்படியாவது ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லார்கிட்டேயும் மெதுவாக பேச ஆரம்பிக்க அங்கே மண்டபத்துக்கு வந்த எல்லாரும் இந்த கல்யாணம் இனி நடக்காது. ஏன்னா ராஜாங்க குடும்பத்தில் இப்படி எல்லாரும் அவமானப்பட்டுல நிற்கிறாங்க. இதில் கண்மணி என்னடானா அவங்க கார் டிரைவர் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிப்பேன்னு இம்பிட்டு பேச்சில் பேசிகிட்டு இருக்கு. இனி நம்ம இங்கே இருந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சேது நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் எல்லாரும் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாரும், இப்படி நடந்துருச்சே மாப்பிள்ளை என்ன இப்படி இருந்திருக்காரு, ஈஸ்வரி வேணும்னே திட்டம் போட்டு ராஜாங்க குடும்பத்தை இப்படிலாம் ஏமாத்திட்டாங்க, பணத்துக்காக கூடவா இப்படி செய்வாங்க அப்படின்னு ஈஸ்வரியை பற்றி பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஈஸ்வரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ராஜாங்க முன்னாடி அவர் முகத்தை கூட பார்க்க முடியாமல் இப்படிலாம் நடந்து இனி இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இனி நான் எங்கே போகிறது, போஸ் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு நிற்கிறாங்க. இந்த சாவித்திரி என்ன சொன்னாலும் இந்த சாவித்திரி பேச்சை கேட்கவே கூடாது. ஏற்கனவே சேதுவோட வாழ்க்கையில் தாமரையும் சாவித்திரியும் சேர்ந்து எம்பிட்டு பெரிய பிரச்சனை செஞ்சு என்னை ஏமாற்ற நினச்சாங்க. மறுபடியும் சாவித்திரியை நம்பி நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி யாரையாவது கூப்பிட்டு வந்து இங்கே நம்ம குடும்பத்தில் பிரச்சனை செஞ்சாலும் செஞ்சிருவா சாவித்திரி. ஈஸ்வரியே பணத்துக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சானா கண்டிப்பாக சாவித்திரியும் அதே மாதிரி தனக்கு லாபம் கிடைக்கும்னு என் பொண்ணோட வாழ்க்கையில் எல்லாரும் பிரச்சனை செஞ்சுருவாங்க, யாரையும் நம்பவே கூடாது அப்படின்னு தன்னுடைய முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால ஈஸ்வரி சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு தமிழ்செல்வி உண்மையாகவே இங்கே கண்மணியோட வாழ்க்கையில் உதவி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட உடனே தமிழ்செல்வி இனி நீ யாரை வந்து கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறியோ அவரையே நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல ஆறுமுகத்துக்கிட்ட பெருசாக பணம் இல்லை, அவர் நம்ம கார் டிரைவர் தான், இருந்தாலும் கண்மணியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, நம்ம குடும்பத்தை ஏமாற்ற மாட்டார். நீங்கள் ஆறுமுக அண்ணனையே கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்மணி எப்பயுமே உங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் கண்மணியோட வாழ்க்கையை நினச்சி கவலைப்படவே வேண்டாமே மாமா. ஆறுமுக அண்ணன் ரொம்ப நல்லவர், நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கிறாரு, அவரை போய் திட்டி அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்பிட்டீங்களே. நீங்கள் கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் நீங்களே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அதுதான் கண்மணிக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தான் அழுதுகிட்டே, ராஜாங்கம் இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாயா, தமிழ்செல்வி என்ன சொன்னாலும் நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் இருக்கும், ஈஸ்வரி சாவித்திரின்னு மற்றவங்க பேச்சை நம்பி நம்ம ஏமாந்து நின்ன வரைக்கும் போதும்பா, அந்த ஆறுமுகம் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வந்து என் பேத்தி ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. கண்மணி ரொம்ப பாவம், இந்த மாப்பிள்ளை நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக ஈஸ்வரியால் வர வச்ச மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளையை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டீங்க. இப்போ கண்மணியோட நிலைமை என்னாகும்னு யோசிக்க வேண்டாமா? நாம் வந்து தமிழ்செல்வி சொன்ன மாதிரியே இந்த ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்து என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் அதை சந்தோஷமாக பார்க்கணும், அப்போ தான் கண்மணியும் சந்தோஷமாக இருப்பா, அவள் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ கண்மணி ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதான் நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, இனியும் நம்மளால் அவமானப்பட்டு நிற்க முடியாது ராஜாங்கம் அப்படின்னு எல்லாருமே மனசு மாறுறாங்க.
ஆறுமுகத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தமிழ்செல்வி என்ன சொன்னாலும் அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம், சன்னாசின்னு சொந்தக்காரங்க எல்லாரும் தமிழ்செல்வியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே ராஜாங்கம் தமிழ்செல்வி கிட்ட நன்றி சொல்கிறாங்க. கண்மணி தமிழ்செல்வியால் ராஜாங்கம் மனசு மாறி கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நல்ல ஒரு முடிவை எல்லாரும் முன்னாடி சொன்னதால் கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கண்மணி தமிழ்செல்வி கிட்ட நன்றி சொல்கிறாங்க. எப்படியோ இருந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு என் அப்பா மனசை மாற்றி எனக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாண ஏற்பாடை நீங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அண்ணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சேதுக்கிட்ட கண்மணி சொல்கிறாங்க, எப்படியாவது ஆறுமுகத்தை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வானே, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்ல கண்மணி, நீ நினச்ச மாதிரியே ஆறுமுகத்து கூட உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு செய்து சொல்லிட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்டு வர்றதுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்க தமிழ்செல்வி நினைக்கிறாங்க, நல்லபடியாக இனி கண்மணியோட கல்யாணம் எல்லாரோட விருப்பத்தோடையும் ஆறுமுகத்தோட கண்மணிக்கு நடக்க போகுது. இதை விட சந்தோஷம் வேற எனக்கு எதுவும் இல்லை. எப்படியோ கண்மணி கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது. உண்மை என்னன்னு நிரூபிச்சு உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சிட்டோம். ராஜாங்க மாமாவும் மனசு மாறிட்டாரு. கண்மணியும் ஆறுமுகமும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ராஜாங்க மாமாவும் மனசு மாறிட்டாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ்செல்வி.